ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்னஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டிஃபனுக்கு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். பீர்க்கங்காய் வச்சு நம்ம ஒரு கடையல் செய்ய போகிறோம். இது டிஃபனுக்கு தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காவை நான் அரிஞ்சு வச்சுருக்கேன், தோல் சீவி வச்சுருக்கேன், இன்னும் கட் பண்ணல. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் மஞ்சள், 2 பச்சை மிளகா, ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன், தாளிக்கும் போது போடுறதுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு சின்ன குக்கர் ஒன்று வச்சுருக்கேன். நம்ம இது குக்கரில் நம்ம பாத்திரத்தில் வைக்கிறத விட இப்போ இது குக்கரில் வச்சோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் மெஸ்ஸியும் சீக்கிரமும் ஆகிடும், சீக்கிரமாக வேகும். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். 4 பொரியட்டும். இப்போ கடுகு பொரியட்டும். அது கூட காஞ்ச மிளகா, பச்சை மிளகா நம்ம கொஞ்சம் கிள்ளி வச்சுக்கலாம். அப்படியே போட்டோம்னா நமக்கு வெடிக்கும். அது கூடவே 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம இந்த டிஷ்ஷு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இது தக்காளி கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு கடைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இது பீர்க்கங்காயில் நம்ம செய்கிறோம். இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ் இது. இது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். அதில் இது 1 நிமிஷம் இருந்ததுமே பீர்க்கங்காவும் நம்ம கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காய் ஆட் பண்ணிடலாம். அதில் ரெண்டும் சேர்ந்து வதங்கட்டும். இப்போ பீர்க்கங்காவும் இதில் போட்டுடலாம். நம்ம பாருங்கள், பீர்க்கங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக. அதோட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். நம்ம இப்போ இது கூடவே நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். நான் கல்லுப்பு தான் போட போகிறேன். நான் கல்லுப்பு போட்டது தான் நல்ல, உடம்புக்கும் நல்லது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கல்லுப்பு போடும்போது சீக்கிரமாக வதங்கியும் வரும். இப்போ பாருங்கள், கல்லுப்பு கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன் இதோடவே. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம வதங்க விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சிட்டு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். எங்கள் வீட்டில் இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். டிஃபனுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2 இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க குழந்தைங்க. பாருங்கள், இந்த சமயத்தில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 3 விசிலுக்கு. இப்போ குக்கர் மூடி போட்டுடுறேன். 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கடைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், 3 விசில் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது தண்ணியை விட்டுட்டு கல்சட்டியில் கொட்டி நம்ம கடைஞ்சி மறுபடியும் அந்த தண்ணியை ஆட் பண்ணி நான் உங்களுக்கு கடைஞ்சிட்டு காட்டுறேன். நல்லா கல்சட்டி வச்சு நீங்கள் கடைஞ்சிக்கோங்க, தக்காளி பஜ்ஜி கடையிற மாதிரி. பாருங்கள், பீர்க்கங்காய் கடையல் ரெடி ஆகிடுச்சு.
இது வந்து டிஃபனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி முட்டை தோசை செஞ்சு வச்சுருக்கேன். முட்டை தோசைக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இன்னொரு நாள் இன்னொரு டிஷ்ஷில் பார்க்கலாம். ஓகே, பாய்.